எங்க போற? நானா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் வான். இன்னைக்கு நம்ம கென்யாவில் இருக்கிற அத்தன்டிக் மசாய் வில்லேஜ்க்கு போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 1 hour மசாய் வில்லேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாய் மாராங்கிறதோட ஃபுல் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? மசாய்ங்கிறது அங்கே வாழ்கிற மக்கள், மாராங்கிறது அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜில் டாட்டடுன்னு அர்த்தம். அப்படின்னா காடு முழுக்க மரமாக இல்லாமல் இந்த சவானா கிராஸ்லேண்டில் அங்கங்கே ஒரு டாட் வச்ச மாதிரி ஒரு மரம் மட்டும் இருக்குமா. ஸோ இந்த லேண்டு, அதில் வாழ்கிற மக்கள், இவங்க 2 பேரையும் சேர்த்து தான் மசாய் மாரான்னு பேர் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கில், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மசாய் மக்களோட வாழ்வாதாரம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற மாடு ஆடெல்லாம் வச்சு தான். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரு தனியான இடம் கிடையாது. அந்த ஆடு மாடுலாம் எங்கே விளைச்சலுக்கு போகுதோ அந்த இடத்துல டெம்ப்ரவரியாக அவங்களோட அகாமடேஷன்ஸை அவங்க மேக் பண்ணிக்குவாங்க. இந்த மசாய் மக்கள் ஹைலி டிபெண்ட் பண்ணியிருக்க கேட்டில், மாடு. பேசிக்கலி ஒரு வில்லேஜுங்கிறது ஒரு ஃபேமிலி, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 15லேருந்து 20 வீடு இருக்குது. ஏரியல் வியூவில் பார்த்தோம்னா இந்த 20 வீடும் அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பு இல்லாட்டி ஒரு ஓவல் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மிடில் இருக்க கிராஸ்லேண்டில் தான் அவங்க மாடு இருக்குது. காட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால வைல்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து அவங்க மாடுங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்ஸில் வீடு கட்டியிருக்கோன்னு சொல்கிறாங்க. வில்லேஜ்க்கு என்ட்ரான உடனே மசாய் வாரியர்ஸ் நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வெல்கம் கொடுத்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஓவரால் அப்பியரன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. மோஸ்ட்லி ரெட் கலர் ட்ரெடிஷ்னல் ஷூக்கா வியர் பண்ணியிருக்காங்க. அதுதான் மசாயோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நேச்சுரல் வைப்ஸ், சிம்பிள் லைஃப், பட் ரொம்ப ஸ்ட்ராங் கல்ச்சுரல் ரூட்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற டான்ஸ்க்கு பேர் அடுமு டான்ஸ்னு பேர். இது மசாய் ட்ரைப்ஸோட ஃபேமஸ் ஜம்பிங் டான்ஸ். மோஸ்ட்லி யங் மசாய் வாரியர்ஸ் இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டான்ஸில் ஒருத்தராக மிடிலுக்கு வந்து எவ்வளோ ஹைட் ஜம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைட் ஜம்ப் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலி ஹையர் ஜம்ப் பண்ணுறவங்க ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் அட்ராக்டிவ் வாரியர்னு கன்சிடர் பண்ணுவாங்களாம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா அண்ட் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறாங்க. இன்னும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டான்ஸ்க்கு செப்பரேட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்களே அவங்களோட ஓன் வாய்ஸில் ரித்தமிக் சவுண்ட்ஸ் மேக் பண்ணி அதை ஒரு மியூசிக் மாதிரி பாடுறாங்க. அந்த குரூப்பில் இருக்க ஒரு பர்சன் ஒரு லீட் வாய்ஸ் கொடுப்பாரு, மற்றவங்கலாம் கோரஸ் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதோ இந்த மியூசிக் உங்களுக்காக. ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் ஹண்டிங்க்கு போனவங்க தானுங்க. அந்த டைமில் அவங்க உடம்புக்கு ஸ்டெமினா, எஜிலிட்டிலாம் வேணுங்கிறதுக்காக இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸை அவங்களோட கல்ச்சர் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ யார் நின்ன இடத்துலேருந்தே பெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங் வாரியர்ஸ்னு சொல்கிறாங்க. உங்களோட ஐட்டினரியில் மசாய் வில்லேஜ் ட்ரிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் என்னென்ன எதிர்பார்க்கலான்னா, அவங்களோட மசாய் டான்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ், அப்புறம் ஏன்ஷியன்ட் ஃபயர் மேக்கிங் டெக்னிக்ஸ், இது எல்லாமே நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட் 2 minutes அவங்களோட ஃபயர் மேக்கிங் டெக்னிக்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதை நான் போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வில்லேஜில் இருக்கிற லோக்கல் ஸ்டால்ஸ். மசாய் விமென்ஸ் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலான லேடிஸ்ங்க. அவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதான். அங்கே இருக்கிற ஒரு வீடுமே அங்கே இருக்கிற மசாய் லேடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃப்ரீ டைமில் கலர்ஃபுல் பீட்ஸ் வச்சு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் நெக்லஸ், பிரேஸ்லெட், பெல்ட்டு, கையில் போடுற ஹேண்ட் செயின்ஸு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடிஸ்னால் கார்விங் கூட விட்டு வைக்கல. வுட்டிலேயே ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாம் கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்டால்ஸ்லாம் இது மாதிரி எப்பொழுதுமே டிஸ்பிளேல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. வில்லேஜ் விசிட்காக டூரிஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 10 minutesக்குள்ளே இந்த லேடிஸ் வந்து அவங்களோட டேபிளில் வந்து அவங்களோட கிராஃப்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. இது ஒரு ப்ராப்பர் பேக்கேஜ். அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு, அவங்களோட ஃபயர் மேக்கிங் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துட்டு, அவங்களோட டான்ஸ் மூவ்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு, நம்ம வரத்துக்குள்ளே இந்த லேடிஸ்லாம் அவங்களோட ஸ்டால்ஸை ப்ராப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏன்ஷியன்ட் ஃபயர் மேக்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன். மேட்ச் பாக்ஸ் இல்லை, லைட்டர் இல்லை, ஜஸ்ட் ஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரை கிராஸ் யூஸ் பண்ணி ஃபயர் கிரியேட் பண்ணுறாங்க. ஹானஸ்ட்லி இதை லைவாக பார்க்குறப்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. 2 உடன் ஸ்டிக்ஸை ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் ஸ்பார்க் கிரியேட் பண்ணுறாங்க. அதை ட்ரை கிராஸ் மேலே போடுறப்ப கொஞ்ச நேரத்தில் ஸ்மோக் வந்துடுது.
சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தாங்க இருக்கு. பட் எங்களையும் ட்ரை பண்ண சொன்னாங்க. எங்களால இத கொஞ்சம் கூட செய்ய முடியல. இந்த 1 ஹவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும், நெறைய விஷயத்த லேர்ன் பண்ண முடிஞ்சது. சிம்பிள் லிவிங், ஸ்ட்ராங் ட்ரெடிஷன்ஸ், நேச்சரோட கனெக்ஷன்ஸ், மசாய் பீப்பிள் லைஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டா போற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல, இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் இன்னும் பிரிசர்வ்டா இருக்குங்கிறத நெனைக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வில்லேஜ் விசிட்டுக்கு ஒருத்தரும் $25 பே பண்ணணும். டூரிசம்லேருந்து வர இந்த மணிய வச்சு தான் அவங்களோட ஸ்கூல்ஸ், இந்த லோக்கல் கம்யூனிட்டிலாம் பில்ட் பண்றாங்க. நெறைய மசாய் கம்யூனிட்டில பிரைமரி ஸ்கூல்ஸோட என்ரோல்மெண்ட் வந்து மச் ஹையர் ரேட் கம்பேர்ட் டூ ஆல் தீஸ் இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த அந்த மசை மாராவோட லோக்கல் பார்த்தீங்கன்னா, ஒரு யுனிவர்சிட்டி கிராஜுவேட்ன்னு சொன்னாரு. பிரைமரி எஜுகேஷன மசை மாரால முடிச்சுட்டு, யுனிவர்சிட்டிய கென்யால போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும்னு சின்ன வயசுல அம்மா சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அவரோட ஸ்டோரி. இந்த மெமரீஸ அப்படியே ஹார்ட்ல கேரி பண்ணிட்டு, அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு எங்களோட வில்லேஜ் விசிட்ட முடிச்சுட்டோம். திஸ் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டே 5. இந்த விசிட்ட முடிச்சுட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டிரைவ்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் ஹவுஸ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, டின்னர் ஃபீஸ்ட்ட முடிச்சுட்டு ரெஸ்ட் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி கேம் டிரைவ் புக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி அம்போசலில சீட்டாவோட ஹண்டிங்லாம் பார்த்தனால எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. மசை மாரா இன்னும் நமக்கு என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கம்மிங் டு த எண்ட், டே 6 மசை மாரால நாங்கள் என்னென்ன அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணோம், எங்களோட கேம் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் என்னோட நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் அவர் எபிசோட் 6. பாய்.